பிறக்க போகிற குழந்தைக்காக இந்த திங்ஸை கண்டிப்பாக வாங்காதீங்க. இது வந்து பேபி நெயில் கட்டர் சுத்தமாக யூஸ் ஆகாது. குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். அதையும் மீறி நம்மளால் கரெக்டாக கட் பண்ண முடியாது. நியூபார்ன் ட்ரெஸ்ஸஸில் கண்டிப்பாக இந்த மாடல் கிளாத்தை வாங்காதீங்க. ஏன்னா இதில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் காட்டன் சொல்லுவாங்க. மோரோவர் வந்து இதில் த்ரெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து வாயில் டச் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேபியும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. காட்டன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக இந்த மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேபிக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். மார்னிங் எல்லாம் ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்கும்போது ஹேண்ட்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நைட் சூட் யூஸ் பண்ணலன்னா எந்த பிராண்டோட சோப் மாய்ஸ்சரைசருமே பெரிய குவான்டிட்டியில் வாங்காதீங்க. ஹேண்ட் க்ளவுஸ், ஹெட் கேப், சாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பீஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டர்க்கி டவல், இந்த மாதிரி பேபி டவல், இது மாதிரி எதுவுமே வாங்காதீங்க. பியூர் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். பேபி ஹெட் கவர் பண்ணுற இந்த டவல் வந்து 1 or 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்வெட்டர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.